இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய இந்து சமய பேரவையோட பொதுச் செயலாளர் அக்கா பிரபாகா தான் இருக்காங்க. அக்கா பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் வந்துருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ம் வெல்கம் டு ஆல் நம்ம ஃபெம்காட் சேனலுங்க. இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய இந்து சமய பேரவையோட பொதுச் செயலாளர் அக்கா பிரபாகா தான் இருக்காங்க. என்னோட பெயர் பிரபா. நான் இந்து சமய பேரவைங்கிற அமைப்பில் மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். ஆன்மீக அமைப்பு. எனக்கு ஒரு 15 நாளாக உடல்நிலை சரியில்லைங்க. ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக இதோட மொத்தம் ஹாஸ்பிட்டலோட மொத்த செலவு எனக்கானது 71,000 ரூபா ஆச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தது நினைவுக்கு வந்தது. அதை சரி கிளைம் பண்ண முடியுமா, ஏதாவது ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் நம்மளோட அருமை தம்பி திரு ராஜ்குமார் அவர்களை தொடர்பு கொண்டோம். அவர் நான் பண்ணித்தரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதுக்கு உண்டான என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்து கூடவே இருந்து எனக்காக ஹெல்ப் பண்ணாருங்க. அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது கிளைம் வாங்கியிருக்கீங்களா ஸ்டார் ஹெல்த்லேருந்து? அதுக்கு முன்னாடி எதுவும் வாங்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம். இப்போ தான் ஃபேமிலிக்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம். சரிங்கக்கா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 வருஷமாக எடுத்திருக்காங்க. ஒரு எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் அவங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. மொத்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 71,169 ரூபா வந்துருக்குங்க. டோட்டல் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ். அது சின்ன ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான். இதனால் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒன்று ஆகி லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்துருக்காங்க. அது முடியாமல் பார்த்தீங்கன்னா சடனாக போய் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க. டோட்டல் பில்லு மட்டும் ஒரு 10 நாள் அட்மிட் ஆகி பார்த்துருக்காங்க. பில்லு மட்டும் பார்த்தீங்கன்னா 71,169 ரூபா. உண்மையிலேயே அந்த அக்கா நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று தான். அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பில்லு வந்திருக்குமா, இந்த மாதிரி போயிருக்குமான்னு கூட நினச்சி பார்க்கல. ஒரு 5 lakhs கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளானாக எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா 71,000 ரூபா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சுங்க. டோட்டலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாங்காட்டி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதில் எல்லாமே கவர் கிடைச்சிருச்சு. கன்சியூமபிள் கவர் மட்டும் ஒரு 3,000 சம்திங் கிடைக்கல. அது ஆஸ் பர் பாலிசி கண்டிஷன் பிரகாரம் நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ்ஸாக பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க பணம் கட்டாமல் வித்தின் 2 hours அவங்களுக்கு கேஷ்லெஸ்ஸாக நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டோம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் எல்லாம் சிம்பிளாக சொல்லிடுவாங்க, பணம் இருக்குதா ட்ரீட்மெண்ட் பார்க்குறேங்க, இல்லைன்னா வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்துங்க, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில், அந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்பெஷலிட்டிஸ் கிடையாது. இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது. இன்றைக்கி பார்த்து திருமண நோக்கம் பூரா ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலுமே நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்லாருமே கம்பல்சரி ஒரு நல்ல இன்சூரன்ஸு எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடணுங்க. இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது நமக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும்தாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுக்கு பணம் கொடுக்கறதுக்கு உதவுறதுக்கு நாம் எவ்வளோ ஓடுறோம் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. அது நம்மளுக்கு உடனே கிடைக்குமா கிடைக்காதாங்கும்போது அந்த பணத்தோட அருமை அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது மிக மிக பெரிய விஷயமா இருக்குதுங்க. வருமுன் காப்போம். நல்லா வாழ்க்கையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து போட்டு வைக்கிங்க. கண்டிப்பாக பிற்காலத்துக்கு உதவும். இன்சூரன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னோட பணம் பார்த்திங்கன்னா இந்த 5 வருஷத்தில் எனக்கு தற்போது தான் இப்போ நடந்திருக்குது. ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்திருக்குது. இந்த 5 வருஷமாக நான் பணம் கட்டிகிட்ருக்கிறேன். என்னோட பணம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு என்னால் உதவி பண்ண முடியுதுன்னு நினைக்கும்போது நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த 10 பேர் எனக்காக அவங்க செய்கிறாங்க. அவங்க கட்டின பணம் எனக்காக உதவி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவங்களால நான் ஒரு பெனிஃபிட் அடைகிறேன் நான். சார் இதனால் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப்பில் எல்லாருமே போடணும். இதனால் நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு பயன்கள் கிடைக்குது. ஒரு பணம் நம்மள்ட்ட கையில் இல்லாத போது தான் அதோட அருமை தெரியும்.
நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதோட அருமை வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால் எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் போடுங்க. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ரொம்ப நன்றி.